அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மே மாதத்தின் 12ஆம் நாளான இன்று அன்னை மரியாவை துதியின் தாய், மதர் ஆஃப் பிரேஸ் என்ற கோணத்தில் தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 48 முதல் 49 வரை வசங்களை மரியா இதயத்திலிருந்து பொங்கி எழுந்த ஒரு புரட்சிகரமான தேவ கீதம் என்று சொல்லலாம். மரியாளின் மேக்னிஃபிகாட். எனது ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். லூக்கா 1:46-48. துதி என்பது ஒரு கண்ணாடி. மரியா தன் வாழ்வில் இக்கட்டான சூழலில் திருமணமாகாமல் கருவுற்றது அழுது புலம்பவில்லை, மாறாக இறைவனை புகழ்கிறார். நாமாக இருந்தால் ஊரை கூட்டி புலம்பிருக்கும். மரியா தன் வாழ்வில் இக்கட்டான சூழலில் செய்த செயல் நமக்கு மாபெரும் வியப்புதான். துதி என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நன்றி கடன். இறைவன் செய்த பெரிய காரியங்களை அவர் பட்டியலிடுகிறார். துதிக்கும் போது நம் பிரச்சனை சிரித்து போகிறது, இறைவன் பெரிதாக தெரிகிறார். இன்று நாம் ஒரு சின்ன தலைவலி வந்தாலே, ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் என்று குறைபட்டியல் வாசிக்கிறோம். ஆனா மரியா அந்த துதிப்பட்டியல் வாசிக்கிறார். இன்றைய கால ஸ்டேட்டஸ் அப்டேட் போல அல்லாமல் மரியா தன் ஆன்மாவின் நிலையே அப்டேட் செய்கிறார். இந்த குறைப்பட்டியல், கம்ப்ளைண்ட் லிஸ்ட் மற்றும் துதிப்பட்டியல் என்ற ஒப்பீட்டை நாம் சற்று தியானிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வெர்சஸ் ஆன்மாவின் ஸ்டேட்டஸ். இந்த டிஜிட்டல் உலகில் நாம் ஒரு காபி குடித்தால் கூட அதை ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். நம்முடைய வளர்ச்சியை விட அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகம். அதில் லைக் போட வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். மரியாளின் நிலை, மரியா தன் ஸ்டேட்டஸ் மனிதர்களுக்காக அல்ல, இறைவனுக்காக திறந்தார். அவர் சொன்னது, எனது ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. இன்று நாம் வைக்கும் ஸ்டேட்டஸ்கள் பெரும்பாலும் 24 மணி நேரத்தில் மறைந்துவிடும். ஆனால் மரியாளின் மேக்னிஃபிகாட் அந்த ஆன்மாவின் அப்டேட் 2000 ஆண்டுகளாக திருவையில் மறையாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. குறைபாட்டில் ஒரு ஆன்மீக தடை. நம்மிடம் ஒரு சின்ன தலைவலி அல்லது சிறிய பணத்தடை இருந்தால் உடனே ஒரு ஜெபம், ஒரு புகார் மனுவாக கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு மட்டும் இது சோதனை என்று ஆண்டவரை கேட்கிறோம். புகார்கள் நம் கவனத்தை நம்முடைய பிரச்சனைகள் மீது திருப்புகிறன. துதி நம் கவனத்தை இறைவன் மீது திருப்புகிறது. மரியாவுக்கு வந்த சோதனைகள் குறைவானவை அல்ல. கணவருக்கு தெரியாமல் கருவுற்றது முதல் மகனை சிலுவையில் இழந்து வரை பல கஷ்டங்கள். ஆனால் அவர் ஒருபோதும் ஏன் எனக்கு என்று கேட்கவில்லை, மாறாக அவருக்கு பெரிய காரியங்களை செய்துள்ளார் என்று தன் ஆசீர்வாதங்களை பட்டியலிடுகிறார். அறிவியலில் ஒரு முப்பட்டை கண்ணாடி வழியாக சாதாரண ஒளி சென்றால் அது 7 வண்ணங்களாக பிரியும். மரியாளின் இதயம் அப்படிப்பட்ட ஒரு பிரிசம். மரியாளுக்கு கிடைத்த அனுபவங்கள் சில கசப்பானவை, சில சவாலானவை. ஆனால் அவை அவர் இதயத்தில் சென்றபோது அவை துதியாக, டாக்ஸாலஜியாக மாறுகிறது. இன்று நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? யாராவது எப்படி இருக்கீங்க என்று கேட்டால், ஏதோ ஓடுது வாழ்க்கை, கடவுள் கண்ணை மூடிவிட்டார் என்று நெகட்டிவ் எனர்ஜியை பரப்புகிறோம். ஆனால் மரியா, இனிமேல் தலைமுறை தலைமுறையாக என்னை ஆசீர்வதித்து என்பார் என்று பாசிட்டிவ் வைப்ரேஷனை உலகிற்கு கொடுக்கிறார். எப்படி இருக்கீங்க என்று கேட்டால் என்னத்தை சொல்ல என்று மிகவும் அழுப்பாக, மிகவும் வேதனையாக பேசக்கூடியவர்களை இன்று பார்க்கிறோம். இந்த மே மாதத்தில் ஒரு சிறிய பயிற்சிகளை எடுப்போம். பட்டியலை மாற்றுவோம். உங்கள் டைரியில் ஒரு பக்கத்தில் குறைகள் என்னும் மறுபக்கத்தில் கடவுளின் நன்மைகள் என்றும் எழுதுங்கள். மரியாளின் பிள்ளைகளாகிய நாங்கள் நன்மைகள் பக்கத்தை நீளமாக வளர்க்க வேண்டும். கண்ணோட்டத்தை மாற்றுவோம். பிரச்சனை வரும்போது கடவுளே பெரிய பிரச்சனை இருக்கு என்று சொல்லாதீர்கள். பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு பெரிய கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். பெரிய கடவுள் இருக்கிறார் என்று. இது நாம் செல்ஃபி எடுக்கிறோம், அதில் நாம் முகம் அழகாக தெரிய வேண்டும் என்று பில்டர் போடுகிறோம். மரியா தன் ஆன்மாவிற்கு தாழ்ச்சி என்று பில்டரை போட்டார். அதனால் தான் அவர் இன்று மொழிகளை அழகான தாயாக நமக்கு தருகிறார். ஏற்றி போற்றுகிறது என்றார். மேக்னிஃபிகாட் என்றால் ஒரு பூத கண்ணாடி போல சிறியதை பெரிதாக்கி காட்டுவது. இறைவன் ஏற்கனவே பெரியவதான், ஆனால் மரியா தன் துதியின் வழியாக அவரை தன் வாழ்வில் முதன்மைப்படுத்துகிறார். நாம் எதை மேக்னிஃபை செய்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரின் குறையா, அல்ல இறைவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களையா? 12ஆம் தேதி மரியாளில் போன நாங்கள் வணக்க மாதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
அந்த உள்நோக்கி பார்த்தல் என்கிற குணம். மரியா எப்போதும் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்து சிந்தித்தார். நன்றி உணர்வோடு இருந்தார். கடவுள் செய்த நன்மைகளை மறக்காமல் இருப்பது மரியாளின் ஆக சிறந்த குணம். அடுத்து துணிச்சல். துதிப்பவருக்கு பயம் இருக்காது. மரியா கல்வாரி வரை துணிச்சலோடு சென்றதற்கு காரணம் அவர் எப்போதும் இறைவனை துதித்துக் கொண்டிருந்தார். துதி என்பது வெறும் உதிர்களின் வார்த்தை அல்ல, அது ஒரு ஆன்மீக கவசம் என்பதை உணர முடியும். பயத்தை விரட்டும் பேராயுதமாக அன்னை மரியா எவ்வாறு துதியை பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடியும். துதி பயத்தின் மாற்று மருந்து. உலகில் ரீதியாக மனிதன் ஒரே நேரத்தில் பயப்பட முடியாது, இறைவனை துதிக்க முடியாது. பயம் நம்மை நமக்குள்ளே முடக்கும். துதி நம்மை இறைவனுக்குள்ளே மலரச் செய்யும். மரியாளின் மனநிலை. கவரியில் தூதர் வந்தபோது மரியா அஞ்சினார். ஆனால் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்து துதிக்க தொடங்கிய மாத்திரத்திலே அந்த பயம் பணிவாக மாறியது. துதிப்பவர் தம் கவனத்தை பிரச்சனைகளின் மீது வைக்காமல் அந்த பிரச்சனையை தீர்க்கும் வல்லவரான மீது வைக்கிறார். மரியா வல்லமையுடையவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்துள்ளார் என்று பாடிய போது வரப்போகும் எல்லா சவால்களையும் வெல்லும் பலத்தை பெற்றுக் கொண்டார். இரண்டாவது கல்வாரி பயணம் ஒரு மௌன துதி. மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்ற போது பாடி அதே மேக்னிஃபிகாட் பாடலைத்தான் அவர் கல்வாரி மலையேறும் போதும் தன் இதயத்தில் பாடிக்கொண்டிருந்தார். நாம் ஒரு இக்கட்டான சூழலில், உதாரணமாக ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு செல்லும் போது அல்லது கடன் சூழலில் இருக்கும் போது நாம் முணுமுணுக்கிறோம். ஆனால் மரியா தன் மகன் சிலுவையில் தொங்கிய போதும் இறைவனின் திட்டத்தை நிறைவேறுவது என்று துதியை அவர் பாடிக்கொண்டிருந்தார். துணிச்சலின் ரகசியம் என்ன? துதிப்பவர்களுக்கு தெரியும் இருளின் பின் ஒளி உண்டு என்று. கல்வாரி மரணத்திற்கு பின் உயிர்ப்பு உண்டு என்று அசைக்க முடியாத விசுவாசமே மரியாவுக்கு அந்த துணிச்சலை தந்தது. இந்த நவீன உலகில் நாம் பயத்தின் பிடியில் இருக்கிறோம். எதிர்காலம் பற்றிய பயம், நோய் பற்றிய பயம், மரணம் பற்றிய பயம், கடன் தொல்லை பற்றிய பயம். நாம் ஒரு பூனை குறுக்கே போனால் கூட பயந்து சகுனம் பார்க்கிறோம். ஆனால் மரியா உலகம் முழுவதும் தனக்கு எதிராக நின்ற போதும் இறைவன் என் பக்கம் இருக்கிறார் என்றார். இன்று நாம் இன்சூரன்ஸ் எடுத்து பாதுகாப்பை தேடுகிறோம். மரியா அன்று அசூரன்ஸ் பெற்று துணிச்சலை தேடினார். துதி என்பது ஒரு ஆன்மீக பேட்டரி. மரியா தினமும் இறைவனை துதித்ததால் அவர் இதயம் எப்போது ஃபுல் சார்ஜ் இருந்தது. ஆனால் அதனால்தான் சிலுவை இடையில் மற்ற சீடர்கள் ஓடி ஒளிந்த போதும் ஒரு தாயாக அவர் மட்டும் நிமிர்ந்து நிற்கிறார். மே மாத பயிற்சி என்ன? மே மாதத்தில் எடுக்க வேண்டிய ஆன்மீக பயிற்சி இதுதான். பயத்தை எதிர்கொள்வோம். உங்களுக்கு ஒரு பயம் வரும்போது ஒரு ஜெபமாலை எடுத்து மரியாதையோடு இறைவனை துதியுங்கள். பிரச்சனையை பார்க்காதே, இறைவனை பார். பயத்தை பார்க்காதே, துதியை பாடு. துதிக்கு மதியம் ஒரு கோட்டை போன்றது. அங்கே பயம் என்று எதிரி நுழைய அனுமதி இல்லை. கல்வாரி வரை மரியாதை துணிச்சலோடு கூட்டிச் சென்றது அவர் பாடிய அந்த நம்பிக்கைதான். நாமும் நம் வாழ்வில் கல்வாரிகள் மரியாதை போல துணிச்சலோடு நிற்க ஒரு வழியாக கொள்வோம். இந்த மே மாதம் முழுவதும் அன்னைக்கு வணக்கம் செலுத்துவதன் நோக்கம் இதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். இதுதான் நோக்கம். மே மாதம் கோடை காலம், வெப்பத்தின் நிலை வெடிப்பது போல நம் இதயங்கள் காய்ந்து போயிருக்கலாம். மரியாளின் அருள் மலையில் நம் இதயத்தை பக்குவப்படுத்துவதே இந்த மே மாதத்தின் நோக்கம். எனவே மீண்டும் குடும்ப ஜெபமாலை சொல்லும் போது குடும்பம் சேர்த்து போகாது. இது ஒரு பழைய வாசகம் என்றாலும் இது இன்றும் இதுதான் குடும்பங்களுக்கான ஆன்மீக வைஃபை. மே மாதத்தில் சிக்னல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஜெபமாலை வழியாக துதி ஒரு மனநல மருந்து. இந்த காலத்தில் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக உள்ளது. எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ். மரியா பாடிய ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்துள்ள ஆண்ட வரிகள் தாழ்வு மனப்பாடு நீக்கும் மருந்து. நான் ஒரு அடிமை என்று மரியா சொன்ன போது அந்த அடிமையை தேர்ந்தெடுத்த இறைவனின் பெருமையை உயர்த்தினார். சிலர் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் என்று ஜெபிக்கிறார்கள். மளிகை கடை லிஸ்ட் போல போடுகிறார்கள். அங்கே மரியா போட்டது ஒரு தேங்க்ஸ் கார்டு, நன்றி கார்டு. நாமும் அந்த மேக்னிஃபிகாட் மனநிலையை வளர்த்துக் கொள்வோம். தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு குறையை சொல்வதற்கு பதில் 2 நன்மைகளை சொல்லி இறைவனை துதிப்போம். மரியாதை போல பிற உங்களை புகழும் போது அந்த புகழை அப்படியே இறைவனுக்கு திருப்பி விடுவோம். புகழ் என்பது மின்சாரம் போன்றது. அதை நாம் பிடித்துக் கொண்டால் ஷாக் அடிக்கும், இறைவனை விட்டால் வெளிச்சம் தரும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, மரியா தன் ஆன்மாவை அப்டேட் செய்த போது அது வரலோகத்தில் சிக்கலை பிடித்தது. நாமும் நம் குறைகளை தூக்கி எறிந்து விட்டு துதியினால் நம் ஆன்மாவை ரீசார்ஜ் செய்வோம். மரியாதை போல ஆண்டவரை போற்றுவதே நம் வாழ்வில் நிரந்தர ஸ்டேட்டஸாக இருக்கட்டும். மரியாதை துதி இக்கட்டான சூழலில் இறைவனின் நன்மையை காணும் விசுவாசம்.
இந்த மே மாதத்தின் புகார்களை குறித்து நன்றிகளை பட்டியலிட்டு மரியாதை போல வாழ்வை ஒரு மேக்னிபிகேட் பாடலாக மாறும். மரியா பிரச்சனையை பார்க்கவில்லை, இறைவனை பார்த்தார். பயத்தை பார்க்கவில்லை, துதியை பாடினார். நாமும் இறைவனை பார்ப்போம், துதியை பாடுவோம், இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வோம். மரியே வாழ்க.